ஹாய். இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி சின்ன 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 ஐடியாவோட போகணுங்கிறது தான் இந்த வீடியோவோட பதிவு. நம்ம இப்போ ஊருக்கு என்ன ஊருக்கு போறோங்கிறது நம்ம தெளிவா இருந்தா தான் நம்ம கான்ட்ராக்டர்ட்ட இந்த ஊருக்கு போறோம்னு சொல்லுவோம். அது மாரி நம்ம சாரி எடுக்க போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஒரு ஐடியாவுல போகணும். என்ன மாரி சாரி எடுக்க போறோம். பூனம் சாரியா, கிரேப் சாரியா அப்படிங்கிற மாரி இருக்கணும். வெயிலுக்கும் கட்டுற மாரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட நம்ம என்ன எடுக்க போறோங்கிறதுல ஒரு தெளிவு இருக்கணும். அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்ப இந்த மாரி சாரீலாம் வந்து பூனம் சாரி. இது வந்து நம்ம வெயிலுக்கும் கட்டலாம். எப்போ கட்டினாலும் இது நமக்கு ஒரு தொந்தரவாவே இருக்காது. இந்த மாரி சாரி எடுக்கணும்னாலும் நம்ம பட்ஜெட்டுக்குள்ள அடங்கும். 300லேருந்து 400க்குள்ள இருக்கும். இந்த மாரி சாரி எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். அம் நமக்கு வந்துட்டு ஸ்டோன் சாரி சில பேர் எடுத்து வந்துடுறாங்க. அது எனக்கு ஒத்து வரல. எடுத்துட்டு வந்த பிறகு வருத்தப்படுறாங்க. அப்புறம் எடுத்த பிறகு ஒரு பிரயோஜனமும் இல்ல. அதனால என்ன சாரி எடுக்கணுங்கிறதுல தெளிவா இருங்க. இந்த மாரி சாரி நம்ம ஒரு ஃபங்ஷனுக்கு கட்டிட்டு போனோம் அப்டின்னா, இந்த மாரி சாரி எடுங்க. அப்புறம் நம்ம என்ன சாரி எடுக்க போறோங்கிறத ஒரு தெளிவு இல்லைன்னா, அவங்க இஷ்டத்துக்கு நம்ம அவங்களா ஏதாவது ஒண்ணு எடுத்து போடுவாங்க. அதுலேருந்து நம்ம எடுத்துட்டு வருவோம். அதனால கொஞ்சம் ஒரு பிளானிங்கோட போங்க துணி எடுக்கிறதுக்கு முன்னாடி. அப்புறம் அங்க போயிட்டு என்னென்ன கலெக்ஷன் போன உடனே எடுத்த உடனே 2, 3 சாரி தூக்கி போட்ட உடனே அதில எடுத்துறாதீங்க. பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்க. அவங்க இவ்வளோ துணி எடுத்து போட்டாங்க அப்படின்றதுக்காக ஒரு சாரிய நீங்க எடுக்காதீங்க. அது அவங்க வேலை. எடுத்து போடுறது தான் அவங்களுடைய வேலை. சில பேர்லாம் அவங்க மனசு கஷ்டப்படுன்றதுக்காக ஏதோ ஒரு சாரி எடுத்துட்டு வந்துட்டு, இங்க தைக்க வரவங்க வருத்தப்படுவாங்க. தைக்க வர இடத்த எங்கள்ட்ட வருத்தப்படுவாங்க. அவங்க இவ்வளோ சாரி எடுத்து போட்டாங்கக்கா, அப்புறம் என்ன பண்றதுன்னு இந்த சாரி எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. அவங்க அதுக்காக தான் அவங்களுடைய வேலையே துணி எடுத்து போடுறது தான். உங்களுக்கு புடிச்சா எடுங்க, பிடிக்கலனா எடுக்காதீங்க. அப்புறம் நமக்கு வந்துட்டு நார்மல் சாரி வேணுமா? ஒரு ஃபங்ஷனுக்கு போற மாரி ஒரு சாரி வேணுமா? ம் ஸ்டோன் வச்சது வேணுமா? வைக்காதது வேணுமா? அப்படின்றதுல தெளிவா இருங்க. ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி. இது பாருங்க இப்ப இந்த கஸ்டமர் என்ன பண்ணிட்டாங்க, 2மே ஒரே சாரி எடுத்துட்டு வந்துட்டாங்க. கொஞ்சம் தான் டிஃபரெண்ட். ப்ளவுஸு, சாரி எல்லாமே ஓரளவுக்கு ஒரே மாரி தான் இருக்குது. அதனால கொஞ்சம் பார்த்து எடுங்க. ஒண்ணும் அர்ஜென்ட் இல்ல. உங்க கையில பணம் இருக்கிற வரைக்கும் நீங்க தான் ராஜா. அதனால ராஜான்னு சொல்லக்கூடாது. ராணின்னு சொல்லணும். நீங்க தான் ராணி. அதனால உங்க காசு, உங்க உழைப்பு. அவசரப்படாதீங்க. இந்த கடையில பிடிக்கலன்னா இன்னொரு கடையில போய் எடுங்க. சில பேர்லாம் எ எடுக்க தெரியாம எடுத்துட்டு வந்துட்டு எங்கள்ட்ட வருத்தப்படுவாங்க. அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. சில கடையில மாத்திப்பாங்க, சில கடையில மாத்த மாட்டாங்க. அப்படியே போனாலும் நமக்கு அது முடியாத விஷயம். மறுபடியும் போய் மாத்தணும்னா, "உங்களுக்கு இதான் வேலையா?" அப்படின்னு சொல்லி வீட்ல உள்ளவங்க சொல்லுவாங்க. அதனால எடுக்கும்போது ஒரே கலரா எடுக்காதீங்க. எடுத்த கலரே எடுக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சா எடுங்க. பிடிக்கலனா எடுக்காதீங்க. இந்த மாரிலாம் ஒரு சில விஷயம் இருக்கு சாரி எடுக்கிறதுக்கு முன்னாடி. சாரி எடுக்கும்போது கவனமா டேமேஜ் இருக்கா? இல்லையா? அங்கேயே பாருங்க. இந்த சாரி தான் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு முடிவாயிடுச்சுன்னா, அங்கேயே நல்லா பிரிச்சு பாருங்க. டேமேஜ் இருக்கா? இல்லையா? அப்புறம் வந்துட்டு குவாலிட்டி இருக்கா? இல்லையா? தண்ணீல போட்டா கலர் போகுமா? இதெல்லாம் கொஞ்சம் கவனிங்க. இங்க எடுத்துட்டு வந்த பிறகு வருத்தப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. ஒரு நாள் வெளில போனோம்னா, அன்னைக்கு ஃபுல்லா அங்கேயே சரியாயிடும். சாரி எடுக்கன்னு போனாலும் சரி, இல்ல ட்ரெஸ் எடுக்க போனாலும் சரி. அதனால அது எடுத்த துணிய நல்லா கரெக்ட்டா அங்கேயே செக் பண்ணிட்டு வாங்க. யாருமே நீங்க இந்த நேரத்துக்குள்ள போகணும்னு நம்மள யாருமே சொல்ல போறதில்ல. அதனால பொறுமையா, கவனமா எடுங்க. எந்த சாரி எடுக்கணும்? என்ன கலர் எடுக்கணும்? இந்த சாரி நமக்கு செட் ஆகுமா? செட் ஆகாதா? குழந்தை உள்ளவங்க மேக்ஸிமம் ஸ்டோன் வச்ச சாரி எடுக்காதீங்க. ஏன்னா, அந்த குழந்தைக்கு குத்தும். பிள்ளைங்கலாம் கொஞ்சம் பெருசான பிறகு ஸ்டோன் வச்ச சாரி எடுங்க. இந்த கலர் நம்மள்ட்ட இருக்கா? இல்லையா? இதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க. வீட்டுக்கு வந்து ஃபீல் பண்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. ம். உங்க மனசுக்கு புடிச்சிருக்கா அந்த கலர எடுங்க. யார்ட்டயும் ஒப்பீனியன்லாம் கேட்காதீங்க. உங்களுக்கு புடிச்சிருக்கா? எடுங்க. அப்படி புடிக்கலையா, அடுத்த தடவ இன்னும் புடிச்ச கலரா எடுங்க. இவங்க வந்துட்டு அவங்க ஒரு கலரு அவங்களுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். உங்களுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். அதனால உங்களுக்கு புடிச்சிருக்கா அத எடுத்துருங்க. மறுபடிலாம் வந்துட்டு வீட்லயோ, இல்ல பக்கத்து வீட்லயோ போயிட்டு இந்த கலர் புடிச்சிருக்கான்னு சொல்லு. இந்த கலர் எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ஒப்பீனியன்லாம் கேட்காதீங்க. நமக்கு புடிச்சிருக்கு அவ்வளோதான். அது பிடிக்கலையா, அடுத்த தடவ இன்னும் கொஞ்சம் நல்ல கலரா எடுத்துட்டு போங்க. இதுக்காக போய் ஒருத்தவங்கள்ட்ட அவங்க வந்துட்டு அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னாலும் நமக்கு வருத்தமா போயிடும். அதனால அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. ப்ளவுஸ் பிட் எடுக்கும்போது 2 பாயிண்ட் பிட்னா கொஞ்சம் குத்தாது, உருத்தாது. அது கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. சில பேர் இது எப்படி கேட்கறதுன்னு தெரியலன்னுலாம் சொல்றாங்க. 2.2 பிட்டுன்னு கேளுங்க. இல்ல காட்டன் பிட்டுன்னு கேளுங்க. எடுத்து போடுவாங்க. அதில வந்துட்டு கொஞ்சம் நார்மலா இருந்தீங்கன்னா 80 பாயிண்ட். கொஞ்சம் குண்டா இருந்தீங்கன்னா 1 மீட்டர் எடுத்துக்கோங்க.
ம். இது தெரியாமலாம் சில பேர் வந்துட்டு எப்படி கேட்கறது? எப்படின்னு யோசிக்கிறீங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. நீங்க உங்களுக்கு தெரியலனாலும் கடையிலேயே சொல்லுவாங்க. அப்படி கேட்கறது எப்படின்னு சொல்லிட்டு தெரியாமலாம் வந்து நீங்களே எடுத்து வைங்க அப்படின்லாம் சொல்றாங்க. எங்களுக்கு இருக்கிற வேலையே செய்ய முடியல. அதனால இந்த மாரி பிட்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாரி பிட் இருக்குது. இல்ல நம்ப எப்படி நமக்கு செட் ஆகுமோ அது மாரி பார்த்து எடுத்துக்கங்க. இப்போலாம் கடையில எவ்வளவோ இருக்கு. உங்களுக்கு தெரியலனாலும் கேட்டாங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. அப்புறம் இந்த சிஸ்டர் என்ன பண்ணாங்க, ஸ்டோன் வச்சு நெறைய உள்ள ஸ்டோன வச்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க. இது இப்ப எனக்கு கட்ட பிடிக்கலன்னு சொல்றாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா அப்படின்றத கடையிலேயே பாருங்க. ஸ்டோன் இவ்வளோ இருந்தா உங்களுக்கு கட்ட மாட்டேன். ஒரு முகம் துடைக்க கூட முடியாது ஸ்டோன் சாரி வந்துட்டு. அதுவும் அதனால இந்த மாரி சாரீலாம் கொஞ்சம் உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுடுங்க. இப்ப இத எடுத்துட்டு வந்த பிறகு, இப்ப அவங்க பொண்ணுக்கு கவுன் தைக்க குடுத்துருக்காங்க. ஸ்டோன் சாரி உங்களுக்கு பிடிக்காதுன்னா, அத எடுக்காத விட்டுருங்க. அத எடுத்து அதனால அப்புறம் கட்ட முடியலன்னு சொல்லிட்டு, இப்ப இந்த சாரிய அவங்க வந்துட்டு கவுன் தைக்க குடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. நமக்கு தெரியும் இல்லையா? நமக்கு ஸ்டோன் சாரி செட் ஆகும், செட் ஆவாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் இல்லைங்களா? அதனால கொஞ்சம் சாரி வாங்கும்போது ஸ்டோன் சாரி உங்களுக்கு செட் ஆவாதுன்னா, அதெல்லாம் வாங்காதீங்க. அப்படியே எடுத்துட்டு வந்துட்டாலும், இப்ப இந்த சிஸ்டர் முடிவு பண்ண மாரி, நீங்க வந்துட்டு அத வேஸ்ட் ஆக்காம, அடுத்த ஸ்டெப் எப்படி என்ன பண்ணணும்னு ஐடியா பண்ணி, அத கொண்டு போய்க்கோங்க. ஏன்னா, எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறதுனால எந்த பிரயோஜனம் இல்ல. எடுக்கிறதுக்கு முன்னாடி இது உங்களுக்கு செட் ஆகாதுன்னா, அத முடிவ மாத்தி எடுங்க. அப்படி எடுத்துட்டீங்கன்னா, அது கவுன் தைக்கலாம். என்ன பண்ணணுமோ அத பண்ணிக்கோங்க. இப்ப இந்த மாரி சாரீலாம் வந்துட்டு, ம் எப்படி குவாலிட்டி இருக்கு அப்படின்னு அங்கேயே செக் பண்ணிக்கோங்க. இது நார்மல் யூஸ்க்கு நல்லாருக்கும். இந்த மாவுலாம் மாரி இருக்கு பாருங்க, அதெல்லாம் வந்துட்டு கரையுமான்றத செக் பண்ணிக்கோங்க எடுக்கும்போதே. இப்ப இவங்கலாம் வந்துட்டு என்ட்ட கேட்குறாங்க. எடுத்துட்டு வந்துட்டு இந்த மாவு மாரி போகுமா என்னன்றதெல்லாம் பார்க்குறாங்க. சாரி கேட்குறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இந்த சாரீலாம் வந்துட்டு வழவழன்னு இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. இது சின்ன பிள்ளைங்க நார்மலா இருக்கிறவங்கலாம் கட்டுறதுக்கு ஓகே தான். வயசானவங்க தான் கொஞ்சம் குறை சொல்லுவாங்க. மத்தபடி இந்த மாரி சாரீ எந்த மாரி சாரீ எடுக்கணுமோ எடுங்க. ஆனா அதில வந்துட்டு குவாலிட்டி இருக்கா? இல்ல தண்ணீல போட்டா இந்த மாரி ஏதாவது கரையுமா? இல்ல என்ன சாயம் போகுமா? அப்படின்றத கவனிச்சுக்கோங்க வாங்கும்போது. அப்புறம் வந்துட்டு நான் நைட்டி எடுக்கும்போது சில பேர் என்ன மிஸ்டேக் பண்றாங்கன்னா, உங்க சைஸுக்கு கரெக்ட்டா எடுத்து வந்துர்றீங்க. அப்படி எடுக்காதீங்க. நார்மலா இருக்கீங்களா? டபுள் எக்ஸ்எல் எடுத்து ஆல்ட்ரேஷன் பண்ணீங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த அகலம் கிடைக்கும். நடக்கும்போது சிக்காது. அதனால கலர் மட்டும் பார்த்துட்டு இருக்காதீங்க. சைஸ பாருங்க. அப்புறம் கலர் உங்களுக்கு புடிச்ச கலர் எடுத்துக்கோங்க. முக்கியமா அதில சைஸ கவனிங்க. அங்கேயே வச்சு பாருங்க. ஹைட் இருக்கா? நல்ல தாராளமா இருக்கா? அப்படின்னு பாருங்க. டபுள் எக்ஸ்எல் எடுக்கிறவங்க எக்ஸ்எல் எடுத்துட்டு வந்துடுறாங்க. எக்ஸ்எல் எடுக்கிறவங்க ட்ரிபிள் எக்ஸ்எல் எடுத்து வந்துடுறாங்க. அதனால கொஞ்சம் மேக்ஸிமம் அந்த வந்துட்டு எக்ஸ்எல்லா, டபுள் எக்ஸ்எல்லா அப்படின்றத கவனிச்சு வாங்குங்க. அப்புறம் வந்துட்டு அங்கேயே பார்த்துட்டு, அப்புறம் இந்த இன்ஸ்கர்ட்ல வந்துட்டு சில பேர் அங்க பார்க்காம, அதுலயும் வந்துட்டு 7 பார்ட்டா, 8 பார்ட்டான்னு இருக்குது. இந்த ப்ரீல்லாம் எனக்கு பிடிக்கல. இப்ப இத பிரிங்கன்னு சொல்றாங்க. அதனால அந்த மாரிலாம் எடுக்காம, உங்களுக்கு அங்கேயே பிரிச்சு பாருங்க. இந்த ஃப்ரில் இருக்கா? என்ன மாதிரி இருக்குது இந்த பாவாடையில? அப்படின்றதெல்லாம் கவனிச்சு வாங்குங்க. ம் இப்ப இது ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிட்டாங்க. இந்த கலர் பிடிக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. அதனால மேக்ஸிமம் நேர்ல பார்த்து வாங்குங்க. ஆன்லைன்ல வந்துட்டு அப்படிதான் இருக்கும். அவங்க வந்து பவர்ஃபுல்லா 4, 5 லைட் போட்டு எடுப்பாங்க. அதனால குவாலிட்டியா தெரியும் வீடியோல. அதே பார்த்து வாங்குனீங்கன்னா, கொஞ்சம் நம்ப கைக்கு வரும்போது லைட்டாவும் இருக்கும். அதெல்லாம் பார்த்து வாங்குங்க. இது ப்ளவுஸ் பிட்ல வந்துட்டு இந்த மாரி நம்மள்ட்ட இருக்கிற பட்டு சாரியோ, எதுவோ இருந்தாலும் இந்த மாரி மேட்சிங் சாரி எடுத்துக்கோங்க. சாரி ப்ளவுஸ் பிட் எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு கை நீட்டா வச்சு போடலாம். அது மாரி பார்த்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அத பார்த்து எடுங்க. அங்கேயே எதா இருந்தாலும் பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க. அங்கேயே வந்துட்டு சில லைனிங்லாம் இங்க கிடைக்காது. அதனால நீங்க சாரி எடுக்கும்போதே உங்களுக்கு வந்துட்டு லைனிங்லாம் மேட்சா எடுத்துக்கோங்க. இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.